இங்க வந்து தமிழ் ஆளுங்களை விட வந்து இந்த நார்த் இந்தியன்ஸ் வந்து அதிகமா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை இங்க இருக்கு. இல்லை அது இங்கே தான் இல்லை. அது இப்போது எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போது நீங்கள் சிங்கப்பூர் போனீங்கன்னு வச்சிங்களேன், அங்கே சிங்கப்பூரியன்ஸ் எல்லாமே இருப்பாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலேருந்து போனவங்க தான் அதிகமாக அங்கே வந்து வேலை பார்ப்பாங்க. ஏன்னு கேட்டாங்கன்னா, அங்கே இருக்கிறவங்களால அங்கேருந்து வேலையை பார்க்க முடியல. ஸோ அதனால் வந்து அங்கே அங்கே இதே பிரச்சனை அங்கே ஓடுது. இங்கே எப்படி இங்கே நார்த் இந்தியன் வந்து இங்கே வந்து அதிகமாக வந்து இருக்காங்கன்னு சொல்கிறாங்களோ, அதே பிரச்சனை அங்கே ஓடுது. அங்கே என்ன கேட்குறாங்கனாக்கா, எதால ஊர்க்காரங்கெல்லாம் வந்துடுறானுங்க, ஊர்க்காரங்களால நம்மளுக்கு வேலை இல்லை, ஊர்க்காரங்களால நம்மளுக்கு இதுவாக இருக்குது, ஊர்க்காரங்களால நம்மளுக்கு இந்த பிரச்சனையாக இருக்குது சொல்லிட்டு அங்கே இந்த பிரச்சனைகள் சில ஓடுது. அங்கே நான் போய் பார்த்ததில் சொல்கிறேன். ஓகே ஓகே. அங்கே இப்போ இங்கே வந்து எப்படின்னா, இப்போ நம்ம ஆளுங்க இருக்காங்க, சில பேர் வந்து வேலை செய்கிறாங்க, சில பேர் வேலை செய்ய மாட்டுறாங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரிசாலேருந்து வந்து கிட்டத்தட்ட ஒரு 150-200 பேர் இங்கே வந்து கடையில் வேலை செய்கிறாங்க. இங்கே மெரினா பீச்சில், இந்த பீச்சில் இங்கே இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா, நம்ம ஆளுங்க வந்துட்டு இப்போ உபசரு, இந்த ராம்கி, இந்த குப்பை வர வேலையில் எல்லா வேலை செய்கிறாங்க. ஆனால் செய்கிறவங்க அங்கே 12,000-13,000 வேலை செய்கிறாங்க. ஆனால் இங்கே ஒரு 15,000-20,000 சம்பளம் கொடுத்தாலும் செய்ய மாட்டுறாங்க. இங்கே இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, இங்கே படுக்கிறாங்க, இங்கே தூங்கிறாங்க, இங்கே இது பண்ணிவிட்டு இங்கே சமைக்கிறாங்க, இல்லை வெளில வாங்கி சாப்பிட்றாங்க. அப்போ அவங்க வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இவங்களுக்கு வந்து இதுவாகிடுது. அதனால் வந்துட்டு இப்போ நம்ம அவங்கள குறையும் சொல்ல முடியல. இப்போ அதே மாதிரி வியாபாரம் அப்படின்னு வராங்களே இல்லைங்களா, அவங்க கிட்ட வந்து எப்படி நீங்க, ஏன்னா அவங்களுக்கு வந்து தமிழ் நான் கேட்டாலும் பல பேருக்கு தெரியல, எப்படி அந்த ஒரு பிசினஸ் நடக்குது, அவங்க கிட்ட எப்படி அந்த பேச்சுவார்த்தை நடக்குதுங்கிற மாதிரி சொல்லாங்க. அது வந்து எப்படின்னா, சில ஆங்கிலம் கலந்த மாதிரி தான் வந்துட்டு பேசி ஆகணும், வேறு வழி இல்லை. அவங்களுக்கு புரிகிற மாதிரி வந்து ஆங்கிலம் கலந்த மாதிரி தான் பேசணும். சில பேர் வந்து அவங்களே வந்து தமிழ் கலந்த மாதிரி பேசுகிறாங்க, ஆங்கிலம் கலந்த தமிழ் கலந்த மாதிரி பேசுகிறாங்க. வியாபாரிகள் வந்து பார்த்தீங்கன்னா 50-50 தான். எல்லாருக்கும் 50% மேலே ஹிந்தி தெரியும். எல்லா வியாபாரிகளுக்குமே வந்துட்டு 50% மேலே ஹிந்தி தெரியும். இவங்க கிட்ட பேசி ஹிந்தி வந்துட்டு 50% மேலே எல்லாமே கற்றுட்டாங்க. நீங்கள் எங்களுக்காக சும்மா ஒரு பேசி காமிக்கலாமே, என்னென்னு அவங்க இப்போ உங்கள் கடைக்கு வராங்க, இது வேணும் அப்படிங்கிறாங்க. ஸோ அதை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுவீங்க அந்த ஒரு விஷயத்தை? அவன் வந்து கேட்டான்னா இப்போ சொல்லுவான், இப்போ ஓகே இந்த வாட்ச் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அவன் வந்து நின்றானாக்கா, கே பாய் கே செய்ய, என்ன வேணும், கித்தனா ரூபி அப்படி நான் கேட்குறேன். அவன் கித்தனா ரூபி கேட்டான்னா நான் வேலையை சொல்ல போகிறேன். எப்படி சொல்லுவீங்க அந்த ஒரு விஷயத்த? 100 रुपया 150, 200, 250, 300, 350, 500 रुपया. என்னன்னா ஹிந்தி பேச கொஞ்சம் தான் தெரியும்னு சொன்னீங்க. இல்லை விலை இல்லை, ஓ அந்த விலையை வந்துட்டு அவங்க கேட்குற விலையை நம்ம சொல்கிறோம், அவ்வளோதான். அதான் சொல்கிறேன், ஆல்மோஸ்ட் 50% எல்லாமே வந்து எல்லாம் கற்றுக்கிட்டீங்க. ஆமாம். ஓகே, இப்போ உங்கள் கடையில் வந்து ஒருத்தருக்கு வந்தாருன்னா உங்ககிட்ட ஹேண்டில் பண்ணி பிஸ்னஸ் பண்ணிடலாம், ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது.